Hi and welcome to Rajati's Family Kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறது வெந்தய புளிக்குழம்பும் plain ரைஸும். அது எப்படி பண்றோம்ங்கறத பத்தி நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போறேன். இதுதான் ரைஸ். இதுல எத்தனை கப் ரைஸ் எடுக்கறீங்களோ 1:2. ஒரு கப் ரைஸ்னா 2 கப் டம்ளர் தண்ணி ஊத்தி இதுல நான் வெச்சிருக்கேன். So for example இதுல 1 கப் ரைஸ் எடுத்தா 2 cups of water same கப்ல ஆட் பண்ணி 2 cups of water add பண்ணனும். நான் இதுல 2 கப் ரைஸ் எடுத்துர்க்கேன். சோ 4 கப் தண்ணி விட்டு இத வெச்சிருக்கேன். மைக்ரோவேவ்ல வைக்கும் பொழுது 17 minutes பாருங்க. உங்களோட பதமான இதுக்கு வந்தா ஓகே, இல்லனா 2 minutes அதிகமா வைக்கலாம். 17 minutesல அருமையான சாப்பாடு ரெடி. வெந்தய புளிக்குழம்பு அதனுடைய இன்கிரிடியன்ட், அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இப்ப பார்க்கலாம். என்னென்ன வேணும்னா இது வந்து டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி, இது வெந்தயம், இதுதான் மெயின். இது சுகர், இது ஏதோ ஒரு ஃப்ளவர், அது இணைஞ்சு கிடைக்கிறதுக்கோசரம் ரைஸ் ஃப்ளவரா இருக்கலாம், கார்ன் ஃப்ளவரா இருக்கலாம், கோதுமை ஃப்ளவரா இருக்கலாம், பரவாயில்ல எது வேணாலும். சோ இன்னைக்கு எந்த ஃப்ளவர் யூஸ்? இது வந்து கோதுமை ஃப்ளவர் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அது உடம்புக்கு நல்லதும் கூட. இது வந்து மிளகாய் பொடி, கரி லீவ்ஸ், கருவேப்பிலை, உப்பு, புளி கரைசல். இது ரெடிமேடா கிடைக்கும், இல்ல நம்மளே வந்து புளியை கரைச்சு கூட பண்ணிக்கலாம். டேமரின் பேஸ்ட், கடுகு, இது பெருங்காய பொடி, இது ஆயில். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்றவங்க ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்றவங்க அவங்கவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து இது யூஸ் பண்ணிக்கப்படும். பச்சை மிளகாய், சில பேருக்கு பச்சை மிளகாயோட வாசனை வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், பல பேருக்கு இது ஒத்துக்காதெல்லாம் போட வேண்டாம். இல்லை இந்த சிவப்பு மிளகாய் பொடியே போதும்னா போதும். அவங்கவுங்களுடைய கார டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது அதிகமாகவோ கம்மியாகவோ ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த டிஷ்க்கு only 1 பச்சை மிளகாவா? இல்ல, நிறைய வேணும்னா அவங்கவங்களோட கார இது தகுந்த மாதிரி 2-3 ஆட் பண்ணிக்கலாம். இந்த இன்கிரிடியன்ட் எல்லாம் வச்சு புளிக்குழம்பு பண்றத பார்க்கலாம் வாங்க. இது வந்து பால்னி. இது கெட்டியா இருந்தாலும் எடுத்து பண்ணிக்கலாம், இல்ல சின்ன பாத்திரமா இருந்தாலும் கூட அவங்கவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு எண்ணெய் அது டிபெண்ட்ஸ். இப்போ வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணலாம். இந்த இதுல நான் இந்த ஸ்பூன்ல டேபிள் ஸ்பூன்ல 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் ஓடுது நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறமா நான் இந்த இன்கிரிடியன்ட்ல வச்சிருக்கிறபடி கடுகை போட போறேன். இந்த கடுகை நல்லா இந்த எண்ணெய் பாயில் ஆனதுக்கு அப்புறமா அது நல்லா வெடிக்கணும். ஸோ இப்போ அந்த கடுகை ஆட் பண்றேன் பாருங்க. இப்போ இந்த கடுகு வெடிக்கும் பொழுது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும், ஏன்னா அது வந்து இது மெதுவா போடணும். இது வந்து ஃபெனக்ரிக் வெந்தயத்தை நான் போடுறேன். இதுதான் மெயினான வெந்தய புளிக்குழம்புக்கு. இந்த வெந்தயம் போட்ட உடனே நல்லா செவக்கணும். செவக்கும் பொழுதுதான் அந்த வெந்தயத்தோட வாசனை அருமையா தெரியும். ஸோ அதை செவக்கும் பொழுது அதை நம்ம ஹீட் பண்ணணும். சரியா? இது நல்லா செவக்கணும். வெந்தயம் இந்த அளவுக்கு செவக்கணும். செவக்கும் பொழுது அதனுடைய எசன்ஸ் ஃபுல்லா ஆயில்ல ஆகும். அப்போ கரி லீவ்ஸ், இந்த கரி லீவ்ஸை நான் இப்ப போடுறேன். போடும்போது சட சடன்னு வெடிக்கும், அதனால கொஞ்சம் நகர்ந்தே நின்னுக்கலாம். ஓகே, கரி லீவ்ஸ் போட்ட உடனே அது வந்து அதனுடைய எசன்ஸ் பிளஸ் வெந்தயத்தோட எசன்ஸ் கடுகோட சேர்ந்து அந்த ஆயில்ல ஃபிளேவர் வருது, நீங்களே உணரலாம். ரொம்ப அழகான வாசனை. பச்சை மிளகாய் வேணும்னா வாசனைக்கோசரம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை 2ஆ கிள்ளி இருக்கிறது நான் போடுறேன். போட்டதுக்கு அப்புறமா இது ஃபுல்லா எசன்ஸோடது கொஞ்சம் வேணா பெருசுப்படுத்திக்கலாம். அந்த பச்சை மிளகாயோடது கொஞ்சம் கிரீன் கலர் வந்து ட்ரையா இருக்கிற மட்டும். அந்த பச்சை மிளகாய், கரி லீவ்ஸ், கடுகு எல்லாம் போட்டாச்சு. இப்போ நமக்கு மீதி இருக்கிற இந்த இன்கிரிடியன்ட்ல இருந்து புளிக்கரைசல், உப்பு, மிளகாப்பொடி, அந்த ஃப்ளவர், சுகர், பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, இது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸி குயிக்கா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்துல நான் போடுறேன். மஞ்சப்பொடி போட்டாச்சு, சுகர் போட்டுட்டேன், தென் இந்த ஃப்ளவர் சி 1 by 1. ஸோ ஃப்ளவர் ஆட் பண்றேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மிளகாப்பொடி, கொஞ்சம் தான் மிளகாப்பொடி போட்டிருக்கேன் பாருங்க. அவங்களோட டேஸ்ட்டுக்கு ரொம்ப காரம் விரும்புறவங்க இதுல டபுள் பங்கு போட்டுக்கலாம். அடுத்தது உப்பு, அவங்க தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கலாம். இது உப்பு. புளிக்கரைசல், இந்த புளிக்கரைசல் வந்து ரெடிமேடா விற்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல புளி வாங்கி கூட நம்ம கரைச்சிக்கலாம். இதுல வந்து ஃபுல்லா ஸ்டிக்கியா இருக்குன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கூட நீங்க வந்து அந்த புளிக்கரைசலை இதுக்குள்ள போட்டுக்கலாம். நான் எடுத்துக்கொண்ட அந்த டேமரின் 2 ஸ்பூன்,
உப்பு, சுகர், ஃப்ளவர், டர்மரிக் பவுடர் எல்லாமே கரைச்சி இந்த ஒரு கப்பில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். நான் மிச்சம் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிருக்கேன். அது எல்லாம் கரைஞ்சி வரதுக்கோசரம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி ரொம்ப வாசனையாக இருக்க, ரொம்ப நல்லது, வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும், வாசனை ப்ளஸ் ரொம்ப சூப்பரான இது, ஒரு மருந்து வேல்யூ உடையது. கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி, ஒரு லிட்டில் பிட் ஃபார் வாசனைக்கோசரம் அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஆட் பண்ணி அதனுடைய கரைசலை ரொம்ப அழகாக நல்லாவே ஈக்குவலாக கரைச்சி எந்த இதுவும் முண்டு தண்டாமல் ஃபுல்லாக கரைச்சிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அது ஏற்கனவே பவுனா ஆனது, ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸ் ஆயாச்சு அந்த ஆயிலில். இப்போ நான் கரைச்ச அந்த கரைசலை இதில் ஃபுல்லாக இது பண்ண போகிறேன். கருவேப்பிலை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஃப்ரீசரில். உங்கள் உறவினர்கள் யாரான்னு கொடுத்தா அதை உடனே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியல, நிறைய நாள் காப்பாற்றணும்னா அதை கழுவி ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சாச்சுன்னா எப்போ வேணும் அதனுடைய யூஸ் வரும். அதில் ரொம்ப அயன் இருக்கிறதுனால ரொம்ப குட் ஃபார் ஹெல்த். வாசனை, ஃப்ளேவர், எவ்ரி திங் கரி லீவ்ஸ் இஸ் த பெஸ்ட். ஸோ இத்தனை கரைசலும் ஒன்றா கொட்டியாச்சு. நான் அது கொதிக்க வரும்பொழுது நல்லா தழைச்சி ரொம்ப கெட்டியாகும் போது ஆஃப் பண்ணால் புளிக்குழம்பு தயார். நாட் ஈவன் 5 minutes, வெரி குவிக், எவ்ரி திங் புட் டுகெதர் அண்ட் அந்த கடுகுல ஊற்றியாச்சுன்னா முடிஞ்சது. ஒரு கப் ரைஸ்க்கு 2 டம்ளர் வாட்டர் சொல்லி 17 minutes மைக்ரோவேவ்ல வச்சு முன்னாடி காமிச்சேன் பாருங்க. இப்போ அரிசி வெந்து அழகான பவுனாட்ட சாப்பாடு தயாரா இருக்கு. பியூட்டிஃபுல். ஸோ புளிக்குழம்பு எல்லாம் சேர்ந்து கரைசலை விட்டு இது கரி லீவ்ஸோடையும் வெந்தயத்தோடையும் சேர்ந்து நல்ல தளன்னு கொதிச்சாச்சு. ஸோ நான் போட்டிருக்கிற அந்த ஃப்ளவர், அந்த கோதுமை மாவோ அரிசி மாவோ கார்ன்ஃப்ளவோ இணைஞ்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஃப்ளேவர் வெரி குட் வித் பெருங்காய பொடியோட சேர்ந்து சூப்பராக இருக்கு. ஸோ புளிக்குழம்பு ரெடி. சூப்பர் மணத்தோட சாப்பிடலாம். ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கோமே, பண்ண தெரியலையே அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டு அம்மாவோட அப்பாவோடைய சாப்பிட்ட அதே இதில் வெரி டேஸ்டி, மணக்குது. இந்த ஆவி பறக்கிற புளிக்குழம்போட சாப்பாடு ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக நான் சொல்லி கொடுத்தது முன்னிட்டு எல்லாரும் செஞ்சு பார்த்து அறுசுவையாக நல்லா சாப்பிட்டு மகிழ்வீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி.